வந்து கண்ணகி நகர்ல வீடு கொடுத்து வந்து மொத்தம் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷமா எங்களால் அந்த வீட்டில் குடும்பம் பண்ண முடியல. நாங்கள் மீறி குடும்பம் பண்ணு நாங்கள் பாத்திரம் எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் நாங்கள் பண்ணி வீடை பால் காய்ச்சிட்டு ஏதோ ஒரு கடைக்கு கிடைக்கும் நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ள அந்த வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் திருடின்னு போகிறாங்க. வீட்டில் ஒரு பொருள் விட மாட்டேறாங்க, ஒரு டம்ளர் விட மாட்டேன்றாங்க. அதேமாரி நாங்கள் என்ன பண்ணோம், எங்களால் அங்கே வாழ முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடை பூட்டின்னு நாங்கள் வந்துட்டோம். வீடை பூட்டின்னு வந்த வீட்டில் பூட்டை உடச்சி அந்த வீட்டில் போய் லட்டின் போய் வைக்கிறது, தகாத உறவுகள் அங்கே பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா ஆகுது. இப்போ கூட நீங்கள் கூட எங்கள் கூட வாங்க, அந்த ஹவுசிங் போர்டை நாங்கள் காட்டுறோம் என்ன மாதிரி கொடுத்துக்கிறாங்கன்ட்டு. லேடிஸுங்களுக்கு ஜென்ஸுங்களுக்கெல்லாம் வந்து மெயினில் கொடுத்துக்கிறாங்க, எங்களுக்கு ஏரி ஓரத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்படி நாங்களும் 5 வருஷமாக போராடுறோம். 5 வருஷமாக எங்களுக்கு நீதி கிடைக்கல. இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். இப்பயே எங்களுக்கு நீதி கிடைக்கலனா கலைஞர் காப்பீட்டு திட்ட கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா வந்து வீட்டு அலாட்டு எல்லாத்தையும் நாங்கள் இங்கே போட்டு கொளுத்திடுறோம். எங்களை அகதியாக விட்டுருங்க. நாங்கள் ஸ்டேட் வந்து நாங்கள் இங்கே வாழலை. நாங்கள் இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் தான் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். இதே ஊரில் தான் நாங்கள் திருநங்கையாக இருக்கிறோம். எல்லாமே இது பண்ணுறோம். எல்லா ஆட்சியிலும் நாங்கள் ஓட்டு போட்டுன்னு தான் இருக்கிறோம். ஓப்பனாக நாங்கள் சொல்லலாம், கலைஞருக்கு ஓட்டு தான் நாங்கள் போடுறோம். வேறு யாருக்கும் நாங்கள் ஓட்டு போடல. கலைஞர் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவரே இன்னும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை. எங்களுக்கு இன்னும் எதுவும் செஞ்சு கொடுக்கல. எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை.